அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். நாம் இப்போ 10th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். 10th யூனிட்ல நம்மளுக்கு 4 பார்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஆல்ரெடி இந்த பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். 8421 இதோட அனதர் நேமு பிசிடி கோடு பார்த்தாச்சு. XS3 கோடு பார்த்துட்டோம். கிரே கோடும் பார்த்துட்டோம். ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர் பார்த்துட்டோம். சப்ட்ராக்டர் பார்த்துட்டோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ், எல்லா ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு ரிப்பில் கவுண்டர் அண்டு அப் டவுன் கவுண்டர். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். இதில் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை கவுண்டர்ஸ்? கவுண்டர்ஸ்னா என்ன? See the first point. Counter is a group of flip-flops with clock pulse or clock signal. So number of flip-flop with clock signal irundhuna it is called counter. Number of flip-flop with clock signal irundhuna it is called counters. See the second point. A digital counter consists of flip-flops. Counters are mostly used in digital computers, digital telephone and digital instruments. அப்போ கவுண்டர்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் இருக்கும். அப்போ இந்த கவுண்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் டெலிஃபோனில் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The function of a digital counter is to count the number of electrical bulbs. அதாவது எவ்வளவு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றதுக்காக நாம இந்த கவுண்டரை, டிஜிட்டல் கவுண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. A counter is a register which is capable of counting the number of clock pulse. Number of clock pulse எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்கு நம்ம டிஜிட்டல் கவுண்டர் யூஸ் பண்ணலாம். And one more thing, counter is also called storage register. அதாவது பைனரி நம்பரை ஸ்டோர் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டராகவும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, கவுண்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது பைனரி நம்பர்னா என்ன, 1 0. இந்த 1ங்கிற பிட்டையும் 0ங்கிற பிட்டையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரெஜிஸ்டராகவும் டிஜிட்டல் கவுண்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கவுண்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் கவுண்டர், ரெண்டாவது ஆசிங்க்ரோனஸ் கவுண்டர். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஆசிங்க்ரோனஸ் கவுண்டர். அதோட அனதர் நேம் பைனரி ரிப்பில் கவுண்டர். See the first point. Here all flip-flops are not clocked simultaneously. In these counters, the clock bulbs are applied to first flip-flop and the output of first flip-flop is used as clock for next flip-flop and zone. Or in the asynchronous counter, the first counter output passes to the input of the next counter. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, see the diagram. இது ஃபர்ஸ்ட் flip-flop, இது ரெண்டாவது flip-flop. இது ஃபர்ஸ்ட் flip-flop, இது செகண்ட் flip-flop. இந்த ஃபர்ஸ்ட் flip-flopல என்ன இருக்குன்னா கிளாக் பல்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட் flip-flopல என்ன இல்ல, கிளாக் பல்ஸ் இல்ல. ஒரே ஒரு flip-flopல மட்டும்தான் என்ன யூஸ் பண்றோம், கிளாக் பல்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் flip-flop உடைய அவுட்புட் தான், இதான் அவுட்புட். இந்த ஃபர்ஸ்ட் flip-flop உடைய அவுட்புட் தான் செகண்ட் flip-flopக்கு கிளாக் பல்ஸா ஃபங்க்ஷன் ஆகுது.
முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய அவுட்புட் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய கிளாக் பல்ஸா ஃபங்க்ஷன் ஆகுது. therefore it is called asynchronous counter. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கவுண்டரோட அவுட்புட் செகண்ட் கவுண்டரோடைய இன்புட்டா பாஸ் ஆகுது. இட் இஸ் கால்டு asynchronous counter. இதுல கவுண்டர் அப்படின்னாலும் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னாலும் மீனிங் இந்த இடத்துல ஒண்ணுதான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய அவுட்புட் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய கிளாக் பல்ஸ் என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. திரும்ப கூட இன்னொரு சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் உடைய அவுட்புட் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டா போகுது. தட் மீன்ஸ் கிளாக் பல்ஸா போகுது. therefore it is called asynchronous counter அல்லது ரிப்பில் கவுண்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. In this case, flip-flops are connected in series and each flip-flop take its own propagation time. ஸோ எல்லா ஃபிளிப்ஃப்ளாப்பையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது லீனியராக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து என்ன ஆகுனா ஃபங்க்ஷன் ஆகவே ஆரம்பிக்கும். செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்பே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய அவுட்புட் தான் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு பாஸ் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய அவுட்புட் தான் தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய இன்புட்டா பாஸ் ஆகுது. தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய அவுட்புட் தான் ஃபோர்த் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய இன்புட்டா பாஸ் ஆகுது. அதனால இது என்ன ஆகுனா டைம் வந்து என்ன ஆகுனா டிலே ஆகி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போடைய ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சாதான் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்பே என்ன ஆகும், ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல வந்து டைம் டிலே அப்படிங்கிறது asynchronous கவுண்டர்ல இருக்கு. See the third pointer. A ripple counter is an asynchronous counter. As the clock pulse ripple through successive flip-flops, thus counters are called ripple counter. So இந்த ripple counter அப்படிங்கிறது asynchronous counter. ஏன்னா asynchronous counterல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் ripple counterலயும் ஃபங்க்ஷன் ஆகும். Therefore asynchronous counter also called ripple counter. Last point பாருங்க. The maximum clock frequency of an asynchronous counter decreases with the increase of number of flip-flops or bits. இந்த flip-flop நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா clock frequencyயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் flip-flops வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா கிளாக் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்க, இங்க 2 flip-flop இருக்கா டயக்ராம்ல. இதே மாதிரி 3வது flip-flop, 4வது flip-flop, 5வது flip-flop, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் flip-flop நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட asynchronous counter ஆர் ரிப்பில் கவுண்டர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. Synchronous counter. See the first pointer. If the clock pulse are applied to all the flip-flops in a counter simultaneously, then such a counter is called as synchronous counter. Or in a synchronous counter, the same clock pulse is passed to the clock input of all flip-flops. Or here all the flip-flops are clocked by the same clock pulse simultaneously.
So the next propagation time become less and its speed is increased. So இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, see the diagram. இந்த டயக்ராமில் கிளாக் பல்ஸ் பாருங்க, எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ஈவனாக என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். கிளாக் சிக்னலு இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய கிளாக் சிக்னலு எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்குமே எப்படி பண்ணியிருக்கோம், ஈவனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கிளாக் சிக்னலை எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் சைமல்டேனியஸாக நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, அதாவது ஈவனாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, இட் இஸ் கால்டு சிங்க்ரோனஸ் கவுண்டர். பாருங்க, கிளாக் பல்ஸ் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்குமே என்ன பண்ணியிருக்கோம், ஈவனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். therefore it is called synchronous counter. நெக்ஸ்ட் பாருங்க, சேம் கிளாக் பல்ஸ் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்போடைய இன்புட்டாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்போடைய இன்புட்டாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். therefore it is called synchronous counter. இங்க பாருங்க, எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே சேம் கிளாக் பல்ஸ் ஈவனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். therefore it is called synchronous counter. இதை நீங்கள் டயக்ராம் வச்சு நீட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த தியரிட்டிக்கல் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஒன் மோர் திங், இதோட டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இந்த டயக்ராம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் நோ நீடு. அது அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்பீடாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். டைம் வந்து வெரி ஃபாஸ்ட்டு அண்ட் ஆல்சோ ஸ்பீடும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ஈவனாக நம்ம வந்து கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறதுனால எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே வந்து ஒரே சேம் டைமில் ஃபங்க்ஷன் ஆகும் அண்ட் ஆல்சோ ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்க்ரோனஸ் கவுண்டர் ஆர் ஃபாஸ்டர் தென் ஆசிங்க்ரோனஸ் கவுண்டர். இந்த ரெண்டு கவுண்டரில் எது வந்து ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ரோனஸ் கவுண்டர் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா எல்லா இன்புட்லேயும் ஈவனாக நம்ம என்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், கிளாக் பல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் சிங்க்ரோனஸ் கவுண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவுண்டர்ஸ். ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 டைப் மட்டும் பார்க்கலாம். என்னது, அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் அண்ட் டவுன் கவுண்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக் மட்டும் பார்க்கலாம். See the first அப் கவுண்டர். அப் கவுண்டர்னா என்னது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதாவது 0 to 1, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இட் இஸ் கால்டு அப் கவுண்டர். இந்த அப் கவுண்டர் எழுதும்போது 4 பிட் பைனரி நம்பராக எழுதணும். 4 பிட் பைனரி நம்பர், அதாவது 0000 to 1111. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 4 0 to 1111. இப்போ பைனரி நம்பர்னா என்னது, 0 1. இப்போ இந்த ரெண்டு தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் அப் கவுண்டர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, அப்போ எந்த என்னவா இருக்கும், 1ஆக இருக்கும். அப்போ 0000 ஸ்டார்டிங் பைனரி நம்பர். எண்டிங் பைனரி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1111. 4 பிட் பைனரி நம்பராக எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, டவுன் கவுண்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 1 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம். பைனரி நம்பரில் இது மேக்ஸிமம், 1ங்கிறதான மேக்ஸிமம். மேக்ஸிமம் நம்பர் 1, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை நம்ம 4 பிட் பைனரி நம்பராக எழுதணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1111, எண்டிங் நம்பர் வந்து 0000. இது நம்ம 4 பிட் பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இங்க பாருங்க,
4 flip flopனு சொல்லலாம். ஏன்னா ஒரு flip flop வந்து ஒரு பிட் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும். அப்ப இங்க 4 flip flop இருந்துன்னா 4 பிட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னு அர்த்தம். 4 flip flop இதோட இன்னொரு நேம் என்னது? 4 பிட் பைனரி நம்பர். ஏன்னா ஒரு flip flop ஒரு பிட் டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ இங்க 4 flip flop இருக்கிறதுனால 4 பிட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அப் டவுன் கவுண்டர். இதுல இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப் கவுண்டரா இருந்ததுன்னா அதுல பைனரி நம்பர் எப்படி இருக்கும்? ஹை வேல்யூல இருக்கும். பைனரி நம்பர் ஹை வேல்யூவா இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு அப் கவுண்டர். அந்த flip flop வந்து அப் கவுண்டர் flip flop அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய பைனரி நம்பர் லோ வேல்யூவா இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு டவுன் கவுண்டர். அப்போ ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுல இருக்கக்கூடிய பைனரி நம்பர் வச்சு அது அப் கவுண்டரா இல்ல டவுன் கவுண்டரா அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் கவுண்டர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பைனரி நம்பரை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பைனரி நம்பரோட வேல்யூ ஹையா இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு அப் கவுண்டர். பைனரி நம்பரோட வேல்யூ லோவா இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு டவுன் கவுண்டர். ஓகே, தேங்க்யூ.